பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 72 பேர் கொண்ட அமைச்சரவை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றது. இந்த அமைச்சரவையில் 30 பேர் கேபினட் அமைச்சர்களாகவும் 5 பேர் தனிப்பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாகவும் 36 பேர் இணை அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த அமைச்சரவையில் பாஜகவைச் சேர்ந்த 61 பேரும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 11 பேரும் இடம்பெற்றிருக்கின்றனர். அதன்படி ராஜ்நாத் சிங்குக்கு ஏற்கனவே அவர் வகித்து வந்த பாதுகாப்பு துறையே மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அமித்ஷாவுக்கு உள்துறையும், நிதின் கட்கரிக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையும், ஜே.பி. நட்டாவுக்கு சுகாதாரத்துறையும், சிவராஜ் சிங் சௌஹானுக்கு விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையும், நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையும், ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் மனோகர் லால் கட்டாருக்கு வீட்டு வசதி மற்றும் மின்சாரத்துறையும், பியூஷ் கோயலுக்கு வணிகத்துறையும், தர்மேந்திர பிரதானுக்கு கல்வித்துறையும், சர்பானந்த சோனாவாலுக்கு கப்பல் துறை, லாலன் சிங்குக்கு பஞ்சாயத்து ராஜ், மீன், கால்நடை மற்றும் பால்வளத்துறையும், வீரேந்திர குமாருக்கு சமூக நீதித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பிரகலாத் ஜோஷிக்கு உணவுத்துறையும், ஜுவல் ஓரமுக்கு பழங்குடியின நலத்துறையும், கிரிராஜ் சிங்குக்கு ஜவுளித்துறையும், அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரயில்வே துறையும், ஜோதி ராதித்ய சிந்தியாவுக்கு தொலைத்தொடர்பு துறையும், பூபேந்திர யாதவுக்கு வனத்துறையும், கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அன்னபூர்ணா தேவிக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறையும், கிரண் ரிஜிஜுவுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறையும், ஹர்தீப் சிங் புரிக்கு பெட்ரோலியத்துறையும், மன்சுக் மாண்டவியாவுக்கு விளையாட்டுத்துறையும், கிஷன் ரெட்டிக்கு நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறையும், சி.ஆர். பாட்டீலுக்கு நீர்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் உள்ள மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவர் எச்.டி. குமாரசாமிக்கு கனரக தொழில்துறையும், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தலைவர் ஜிதன் ராம் மஞ்சுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறையும், லோக் ஜனசக்தி சிராக் பஸ்வானுக்கு உணவு பதப்படுத்தும் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக முன்னாள் தமிழக பாஜக தலைவர் எல். முருகனுக்கு மீண்டும் தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சராகவும், கேரளாவில் வெற்றி பெற்ற நடிகர் சுரேஷ் கோபிக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.